பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட இந்த 12 மணி நேர தொடர் ஜெபத்திலே உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய IMTV சார்பாக இந்த ஜெபத்தை ஒழுங்கு செய்கிறார்கள். ஸோ நம்ம இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசத்திலே அநேக மாற்றங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். புலம்பலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு. ஸோ இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த நாளிலே நாம் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு. இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுடைய நிலைமையை நாம் நினைத்து பார்க்கும்போது, இன்றைக்கி பசியோடு கூட இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி ஆகாரம் கொடுக்க முடியலை, ஆவிக்குரிய ஆகாரமும் கொடுக்க முடியவில்லை, மாம்சத்துக்குரிய ஆகாரம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு கூட பிள்ளைகள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளுக்காக கைகளை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்ம முதல் ஜாமத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ சிறு பிள்ளைகள் இன்றைக்கி அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சிறு பிள்ளைகள் இன்றைக்கி வழி தப்பி போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்களுக்காக ஜெபிப்பது நம்ம மேலே விழுந்த ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. ஸோ நம்ம கருத்தோடு கூட நம்ம ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆஸ்வால் சேம்பஸ் என்கூடிய மிஷினரி இப்படியாய் அவர் சொல்லுகிறார், ஜெபம் என்னும் வலிய போராதயத்தை கொண்டு ஆத்தும ரட்சிப்பு பணியை தேவன் நடத்துகிறார் என்று சொல்லி, ஜெபம் எனும் வலிய போராயுதத்தை கொண்டு ஆத்தும ரட்சிப்பு என்னும் பணியை தேவன் நடத்துகிறார் என்று சொல்லி. ஸோ நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக அநேக நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுக போகிறார்கள். அவர்களெல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஸோ நிச்சயமாக நம்முடைய தேசம் ஒரு மறுரூபத்தை கண்டிப்பாக அதை நாம் பார்க்க தான் போகிறோம். சிறு பிள்ளைகள் நிச்சயமாக அவருடைய வாழ்விலை பெரிய மாற்றத்தை வரும்போது நம்முடைய தேசம் மறுரூபமாகும். தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக ஆண்டவருக்காக நிற்கிறவர்களாக அவர்கள் மாறுவாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். சில குறிப்புகளை நான் சொல்லும்போது எங்களோடு கூட நீங்கள் இணைந்து எங்களோடு கூட பிரதர் டேவிட்டும் பிரதர் சாம் அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஸோ இருவருமாக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோடு கூட இணைந்து நீங்களுமாக சேர்ந்து ஜெபிக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் உண்டாக்குவார் என்பதிலே கொஞ்சம் ஏதும் சந்தேகமில்லை. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தொடர்ந்து நம்ம ஜெப வேலைக்குள்ளாக நம்ம போகலாம். முதலாவது ஜெப குறிப்பாக ஏழ்மையின் குழந்தைகளுக்காக நம்ம குறிப்பாக நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த நாளில் ஏழ்மையினால் குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது ஏழ்மையின் மித்தம் இன்றைக்கி அநேக விளைவுகளை அவர்கள் சந்திக்கிறது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்திருக்கிறதான நோக்கங்களையும் திட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குறைத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த திட்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு இதெல்லாம் இந்த வறுமையெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் மாறும்படியாக நம்ம குறிப்பாக ஜெபம் பண்ணோம். இதை சரியாக அடையாளம் கண்டுபிடித்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் என்று சொல்லி கண்டு உணர்ந்து அந்த குறைகளை தீர்ப்பதற்கு நம்ம ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் கிறிஸ்துவ ஸ்தாபனங்களும் செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே நேரம் வார்த்தையினால் அல்ல, செயல்கள் மூலியமாக, ஸோ நம்ம உதவி செய்கிற மூலமாக இந்த வறுமையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்கிறது மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம செய்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படியாக பிரதர் டேவிட் அவங்க இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கும் நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வெளியில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்
ஆண்டவரே ஏழ்மையினால வறுமையினால அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். செய்திகளிலும் ஆண்டவரே டிவிலையும் நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளோ வறுமையில் ஆண்டவரே ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களையும் நீ ஆண்டவரே நேசிக்கிறீர். அப்பா அவர்களுக்கும் ஆண்டவரே எல்லாம் கிடைக்க ஆண்டவரே நீ கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த வறுமையினால ஆண்டவரே அவளுக்கு சரியான உணவில்லாமல் சரியான உடை இல்லாமல் படிக்க முடியாமல் ஆண்டவரே இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா அந்த மாதிரி பிள்ளைகளை இந்த நேரத்தில் விசேஷமாக நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஒரு விசையாக நீர் மனமிறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் நீ நேசிக்கிறீர். அப்பா அதே அன்போடு நாங்களும் அவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா ஆண்டவரே இந்த அரசாங்கமும் ஆண்டவரே சபைகளும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் ஆண்டவரே இதற்கான முயற்சிகளை எடுக்க நீர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களை நீர் ஏவ வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மனதில் நீர் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உதவ ஆண்டவரே முன்வர கிருபை செய்யுங்க. அப்பா ஆண்டவரே இதனால பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த செயல்கள் மூலமாக உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அவர்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவும் கிடைக்க பெறவும் ஆண்டவரே சரீரத்துக்குரிய ஆகாரமும் கிடைக்க பெற கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா அரசாங்கத்துக்கும் ஆண்டவரே கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கும் வேண்டிய ஆண்டவரே ஞானத்தை நீர் கட்டளையிடுங்க. எந்த விதமாக பிள்ளைகளை ஆண்டவரே பராமரிக்க வேண்டும் என்பதை இயேசுப்பா நீர் அவர்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகள் அந்த வறுமையிலிருந்து ஆண்டவரே அந்த அவங்க மீண்டு வர ஆண்டவரே அதனால அவங்க குடும்பங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா ஒரு விசையாக அந்த குழந்தைகளை நாங்கள் விசேஷமாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஏந்தி கொண்டு ஆண்டவரே அவர்களை பாதுகாக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மனதிலும் கிரியை செய்யுங்க. எங்களால் முடிந்ததை ஆண்டவரே நாங்கள் காண்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவ நீர் எங்க மனதில் நீர் கேட்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த விதமாக ஆண்டவரே இந்த ஜப குறிப்பை கரத்தில் ஒப்புடுகிறோம். ஆண்டவரே நீ பதில் தர போகிறீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக மன அழுத்தத்தில் உள்ள குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இந்த டிப்ரெஷனுக்குள்ளாக இந்த மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க இந்த சிறு வயதிலேயே அவருடைய உள்ளங்களிலே சில காரியங்கள் அவங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக அவர் சென்று விடுகிறதை பார்க்குறோம். குறிப்பாக இது என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேரம் செலவழிக்காத ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கவும் அவங்களுக்கு அதை நேரத்தை கொடுக்குற மித்தம் அது ஆறுதல் அளிக்கக்கூடியதாக நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக அந்த நேரங்கள் மாறும்படியாக தொடர்ந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஸோ எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் மற்ற காரியங்களில் ஈடுபாடு கொண்டாலும் ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை சரியாக கொடுப்போம் என்று சொன்னால் இன்றைக்கி பிள்ளைகள் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள்ளாக அவர்கள் செல்லாமல் நம்மளை பாதுகாக்க முடியும். ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே நேரம் பிறகு துணையால் கற்றல் அழுத்தத்தை அவர்கள் குறைக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி அதிகமாக படிக்கிறத காரியங்களை நம்ம வலியுறுத்தி பிள்ளைகளை நீ படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், நீ நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய காரியங்கள் அந்த மன அழுத்தத்தை அவ்வளவுக்குள்ளாக நம்ம கொடுக்கும்போது பிள்ளைகள் இன்னும் அழுத்தத்துக்குள்ளாக ஆகிறார்கள். ஸோ அவர்களுக்கு நம்ம ஒரு துணையாக பெற்றோர்களாக நம்ம துணையாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த கற்றல் அழுத்தத்தை நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே நேரம் உடல் ரீதியான துன்புறுத்துதலால் உண்டாகும் அழுத்தம் இன்றைக்கி அநேக சிறு பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாத ஒரு குடும்பத்தில் நிறைய துன்புறுத்தலை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். உடல் ரீதியான துன்புறுத்தல் இன்றைக்கி நம்ம நிறையா செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஸோ இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச செய்திகள் இவ்வளவு தான். இன்னும் தெரியாமல் அநேக குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள் இன்றைக்கி சிறு பிள்ளைகள் உடல் ரீதியாக அநேக துன்பங்களை அழுத்தத்தை அவங்க கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்கள அன்பினாலும் கவனிப்பினாலும் சரி செய்யப்பட பிள்ளைகளை சரியாக கவனிக்க அவங்ககிட்ட அன்பு காட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடைபெறாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மன அழுத்தத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக பிரதர் சாம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா எங்கள் அன்பின் தேவனே, இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, அப்பா சிறு பிள்ளைகளை குறித்து அப்பா நீர் சொல்லியிருக்கின்றீரே. அப்பா அப்படியாப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்பொழுது கூட உங்களுடைய பாத தண்டையில் வருகின்றோம். அப்பா
அப்பா எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. அப்பா நாங்கள் கூட அப்பா சிறு பிள்ளையினுடைய மன அழுத்தத்திற்காக கூட நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த காலகட்டங்களில் சிறு பிள்ளையாக இருப்பினும் கூட அப்பா பள்ளிகளிலும் அப்பா பெற்றோர்கள் மத்தியிலும் அநேக காரியத்தினால கூட அப்பா தவறான உறவுகள்னாலையும் கூட அப்பா அவர்கள் அப்பா மன அழுத்தத்திற்குள்ளாக செல்கின்றார்கள் அப்பா. அப்பா அவர்களுக்கு அதை பற்றி முழுமையான அறிவு இல்லை என்றாலும் கூட அப்பா இன்று இருக்கின்ற சிறு பிள்ளைகள் அப்பா அந்த மன அழுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்களப்பா. அதற்காக அநேக பிள்ளைகள் அவதிப்படுகின்றார்களப்பா. அதை நாங்கள் எங்கள் கண்களால் காண்கின்றோம் அப்பா. அப்பா இந்த மன அழுத்தத்தின் காரணமாக அநேக சிறு பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுக்கின்றார்களப்பா. அப்பா அநேக சிறு பிள்ளைகள் தற்கொலைக்கு உள்ளாக அழகுகின்றார்கள் இயேசுப்பா. அதற்காக நாங்கள் மண்டையில வருகின்றோம் அப்பா. ராஜாவே நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா அந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீங்க அந்த பிள்ளைகள் மத்தியிலிருந்து விலக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா நாங்கள் கூட அப்பா பெற்றோர்களிடம் இப்பொழுது இருக்கின்ற சிறு பிள்ளைகள் அதிகமான நேரத்தை செலவிடுவதில்லை அப்பா. அப்பா இருக்கின்ற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில அதிகமான பிள்ளைகள் அப்பா மொபைல் போன்களுக்கு நேரத்தை ஒதுக்குகின்றார்கள் அப்பா. பெற்றோர்களும் அப்பா பிள்ளைகளை கவனிக்கின்றதை குறைத்து விடுகின்றார்கள் அப்பா. நீங்க இதை மாற்றுங்கப்பா. அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களும் அப்பா பிள்ளைகளோடு அவர்கள் செலவிடுகின்ற நேரத்தை அதிகரிக்க அப்பா அன்றைய தினத்துல நடந்த காரியங்களை பிள்ளைகள் இடத்துல விசாரிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க இறங்குங்கப்பா. இதன் மூலியமாக வருகின்ற மன அழுத்தத்தை அப்பா அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் யாவையும் பெற்றோர் இடத்துல அறிவித்து அப்பா அதிலிருந்து அவங்க வெளிவர நீர் அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு வழி வகுத்து தர வேண்டுமாய் கூட நாங்கள் உங்களுடைய பாதத்துல வைக்கின்றோம் அப்பா. அப்பா அதனை தொடர்ந்து இன்றைய இடத்துல இருக்கின்ற அப்பா பள்ளி படிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. அநேக இளைஞர்கள அப்பா நீ இது மொத்தத்தையும் படித்தாக வேண்டும் அப்பா. இருக்கின்ற சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது என்று பிள்ளைகள் மனதில் இருக்கின்ற அந்த பாரத்தை நீங்க நீக்குங்கப்பா. அப்பா நீர் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாங்கப்பா. அப்பா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அப்பா இன்னும் அது பற்றாமல் டியூஷன் செல்கின்ற இடங்களிலும் அவர்களுக்கு அதிகமான அழுத்தத்தை தராமல் அப்பா அவர்களுக்கு எது முடியும் என்பதை அறிந்து அப்பா அதற்கு ஏற்ற வண்ணமாய் அவர்களுக்கு அந்த கற்றல் காரியங்களை அவர்கள் கற்பிக்க நீங்க உதவி செய்தலுங்கப்பா. பிள்ளைகளுக்கு புரியும் வண்ணமாக அவர்கள் அப்பா சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் தர நீங்க உதவி செய்தலுங்கப்பா. அப்பா அந்த படிப்புனால வருகின்ற மன அழுத்தத்தை நீர் அந்த பிள்ளைகள் மத்தியிலிருந்து நீக்குங்கப்பா. அப்பா இனிமேலும் கூட அப்பா இந்த படிப்புனால கூட அநேக தற்கொலைகள் நடக்கின்றதை நாங்க பார்க்கணும் அப்பா. தேர்வு சரியாக எழுதவில்லை அப்பா, தேர்வின் முடிவுகள் சரியாக வரவில்லை என்று கூட மறிக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் இனியும் நடவாதபடி நாங்கள் உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கணும் அப்பா. அப்பா இன்று நாளிலும் கூட நாங்கள் பார்க்கணும் டிவி நியூஸ்கள்லையும் அப்பா வருகின்ற நியூஸ்ல நாங்கள் பார்க்கணும் அப்பா அநேக சிறு பிள்ளைகள் தவறான தூண்டுதலுக்குள்ளாகும் தவறான தொடுதலுக்குள்ளாகின்றார்கள் அப்பா. அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் ஒழிய அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் ஒழிய அப்பா அதிலிருந்து மீட்கப்படுகின்ற மாணவர்கள் மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் அந்த மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் பள்ளிகளிலும் அப்பா குடும்பத்திலும் அவர்கள் கூட அவர்கள் முன்ன மாதிரி இருக்க அவர்களுக்கு நீங்க பலத்தை தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா மன அழுத்தம் கூட அப்பா இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அப்பா வேறு காரணமா இருக்கின்றதப்பா. உண்மை விட்டு பிரிந்து செல்வதற்கு நீங்க அந்த பிள்ளைகளோடு பேசுங்க அப்பா. அவர்கள் அந்த காரியங்களிலிருந்து வெளிவர நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா மன அழுத்தத்தை அப்பா அவர்கள் விட்டு முழுமையாக விலக அப்பா நீங்க அதற்கு உதவ வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் ராஜாவே. நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. இனி எந்த பிள்ளைகளுக்கும் அந்த பிரச்சனை இல்லாதபடி நீங்க கண்ணோக்கி பாருங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க. இந்த ஜெபத்தை கூட மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் எடுக்கணும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக பாதுகாப்பதற்காக நம்ம நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாவதாக போதை பழக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு வயது வரவு இல்லாமல் இன்னைக்கு அநேக சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் முதல் கொண்டு சிறு பிள்ளைகள் வரைக்கும் இன்னைக்கு போதை பழக்கத்தில் உள்ள அநேக குழந்தைகள் இது அறியாமையே போய் அவங்க சிக்கிக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அநேக போதை வஸ்துகள் இந்த நாளில் பிள்ளைகளை சரியாக படிக்க விடாமல் சரியானபடி நல்ல ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு அவங்கள இந்த போதை பழக்கம் அடிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அநேக பிள்ளைங்க இதில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் தொடும்படியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அவங்க ஒருவேளை இப்படிப்பட்ட போதை பழக்கத்தில் இருக்க குழந்தைகள் அவள் இருக்கிற வண்ணமாகவே இறைவன் அவர்களை அறிந்து நேசிக்கிறார் என்பதை போதிப்பதற்கான ஞானம் தர நம்ம ஜெபிக்கணும். ஸோ பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறவர்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் சரியான விதத்தில் நீ இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஸோ உன்னை ஆண்டவர் அவர் நேசிக்கிற இருக்கிற வண்ணமாக அவர் இடத்துல வந்தால் நிச்சயம் உன்னைய
ஆண்டவர் பாதுகாப்பார், விடுதலை தருவாருங்கிற அந்த சரியான சத்தியத்தை நம்ம சொல்லி பிள்ளைகளை சரியாக அந்த போதை பழக்கத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக நம்ம செபிப்போம். அதே நேரம் தங்கள் இயலாமையை இறைவனோட ஒப்படைத்து இறைவனின் கட்டுப்பாட்டுக்குள் வர அவர்களை வழிநடத்த நம்ம செபிப்போம். ஸோ என்னென்னா, இன்னும் தெரியாமல் அறியாமல் இந்த காரியத்தை செஞ்சிட்ருப்பாங்கன்னு சொன்னால், ஸோ அவங்கள ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைத்து அவர்களை ஆண்டவருடைய வழியில் கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஸோ பிரயாசப்படுவோம். கட்டாயம் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். இத்தகைய குழந்தைகள் ஈடுபடும் நபர்கள், ஸோ இவங்களோடு கூட பேசுகிறவங்க, இவங்களுக்கு டீச் பண்ணுறவங்க, ஸோ இவங்களெல்லாம் ஞானத்தெல்லாம் நிரப்பப்பட இதை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய போதுமான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். போதை பழக்கத்தில் உள்ள குழந்தைகள் அவர்கள் விடுதலையாகப்பட அவர்கள் இருக்கிற வண்ணமாக ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள, ஸோ இதுக்காக என்னோடு கூட இணைந்து எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு போதை பழக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தை சொல்லுகிறபடி இந்த பூமியில் 2 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பிதாவினாலே உண்டாகும் என்று சொன்னீரே. நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். இந்த போதை பழக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஓ கர்த்தர், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை நான் தெரியாமையோ இந்த பழக்கத்துக்குள்ள நான் வந்துட்டேன், என் நண்பர்கள் மூலியமாக இந்த பழக்கத்துக்குள்ள நான் வந்துட்டேன், என்னுடைய உறவினர்கள் மூலியமாக இந்த பழக்கத்துக்குள்ள நான் வந்துட்டேன், அல்லது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நபர்கள் மூலியமாக இந்த பழக்கத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி ஒருவேளை சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த நாளில நாங்கள் செபிக்கிறோம். இருக்கிற வண்ணமாகவே ஸ்தோத்தரிக்கிறப்பா அவர்களை அப்பா அவர்களை நேசிக்கிறீர் என்பதை பிள்ளைகளுக்கு நாங்கள் கருத்தாய் போதிக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும், பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அவர்களை நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஸ்தோத்தரிக்கிற அப்படிப்பட்ட ஞானத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிற அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை ருசிக்கட்டும். ஸ்தோத்தரிக்கிற உம்முடைய பாசத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நீ நேசிக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் கருத்தாய் சொல்லிக் கொடுக்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு இயலாமையினாலே தெரியாதனாலே ஸ்தோத்திரிக்கிற அதை குறித்ததான காரியங்கள் அறிவில்லாதனாலே அதுல போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. இவர்களோட வாழ்க்கை சேஃபாய் மாறட்டும். இவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். அந்த ஸ்தோத்திர போதை பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை நீ ரட்சித்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களெல்லாம் கர்த்தர் வழி நடத்துவீராக, உம்முடைய பாதையில வழி நடத்துவீராக. மனம் திரும்ப உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஸ்தோத்திரிக்கிறப்பா சரியான பாதைக்குள்ளாக அவர்கள் வருவதற்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உம்மாலதான் ஆகாண்டவரே. நீங்க தான்ப்பா சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குழந்தைகளோடு கூட இடைபெறக்கூடிய எல்லா மக்களையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் ஞானத்தினால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழந்தைகளிடத்தில் பேசும்போது ஞானமாய் பேச அந்த பிள்ளைகளை எந்த விதத்தில் புண்படுத்தி விடாதபடிக்கு பிள்ளைகளை ஸ்தோத்திர கோபப்பட்டு பேசி விடாதபடிக்கு அன்போடு கூட பேசி அவர்களை வெளியே கொண்டு வர உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இந்த போதை வஸ்துகளில் இருக்கிற போதையில் அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுடைய ஆத்மாவை குறித்தும் நீர் கரிசனை உள்ளவரா இருக்கிறீர். இந்த ஆத்மாவை குறித்தும் நீர் அக்கறை உள்ளவரா இருக்கிறீர். ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தமல்ல என்று சொன்னீர். ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை ஸ்தோத்திரிக்கிற இந்த போதை பழக்கத்தினாலே கெடுக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தாருங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிற எல்லா சிறு பிள்ளைகள் யாரெல்லாம் இதில் அப்பா ஸ்தோத்திரம் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சிக்குண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவரெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த
ஜெப வேளையில கர்த்தர் சந்திக்கும்படியாய் தொடும்படியாய் ஆண்டவரே அவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்படியே நீ செய்ய போகிறே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அடுத்ததாக நம்ம ஜெபக்குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக பிள்ளைங்க இன்னைக்கு வந்து தவறான வழிகளில் நடத்தப்படுகிறாங்க, தவறாய் பயன்படுத்தப்படுகிறாங்க. ஸோ இதற்காக நம்ம குறிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு சிறு வயதிலே சீரழிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தெரிந்தவர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக, ஸோ நல்ல நண்பர்கள் மூலியமாக இன்னைக்கு வந்து குழந்தைகள் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறார்கள். ஸோ இதற்காக நம்ம குறிப்பாக நம்ம ஜெபிக்கணும். ஸோ இந்த விதமான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிற குழந்தைகளின் மனதில் ஏற்படக்கூடிய வடு குணமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ இந்த நிலைமைக்குள்ளாக இருக்கிறதான பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அவங்க மனதில் ஏற்பட்டிருக்கிறதான வடுகள் இது வந்து அவங்கள வந்து அதிகமாக வாட்டாதபடிக்கு இந்த வடுகளெல்லாம் மறையணும். இப்படி என் நிலைமை மாறிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையை இப்படி சீரழித்துட்டாங்களே, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒருவேளை அந்த பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக இருக்கிறதான குழந்தைகள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் சிறு பிள்ளைகளுக்காக இருப்பாங்கன்னா அவங்க உள்ளத்தில் இருக்கிற வடுகள் மாறும்படியாக நம்ம குறிப்பாக கருத்தோடு கூட ஜெபிக்கணும். அடுத்ததாக இவர்களுடைய பயம் ஒரு உண்மையுள்ள மூத்தோர்களின் மேல் வைக்கப்படும் நம்பிக்கையால் மாற்றப்பட நம்ம ஜெபிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பயத்தோடு கூட இருக்கிறதான பிள்ளைகள் ஒருவேளை முதியவர்கள் அவர்கள் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையினால் நிச்சயமாக மாற்ற முடியும். அந்த பயம் அவர்களை விட்டு போகும்படியாக நம்ம கருத்தாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கையை கூறிய நபர்களிடத்தில் அவங்க வந்து நம்பிக்கை வைக்க ஸோ நம்ம வந்து குறிப்பாக நம்ம ஜெபிக்கணும். அதே நேரம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தனது குழந்தை பருவத்தை திரும்ப பெற்றிட நம்ம ஜெபிக்கணும். ஸோ பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து குழந்தை பருவத்தை திரும்ப அவங்க வந்து பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். பெரியவர்கள் குழந்தைகளை விற்பனை பொருள்களாக இல்லை. ஸோ விற்பனைக்காக பிள்ளைங்கள் அல்ல, அது பொருள் அல்ல. ஸோ கடவுள் நமக்கு கொடுத்த பரிசாக ஒவ்வொரு பெரியவர்களும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும்போது ஸோ குழந்தைகளை பெரியவர்கள் பார்க்கும்போது என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இது கடவுளுடைய பரிசாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இது பொருள் அல்ல அப்படிங்கிறதை அவர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு உணர்வை தர வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட அவங்க நோக்கத்தோடு கூட பிள்ளைகளை வந்து அவங்க வந்து அணுக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய தேசத்தில் குழந்தைகளுக்கு இன்றைக்கி கடவுளுடைய பாதுகாப்பு ஸோ இன்றைக்கி இருக்கணும். பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய இடங்களில் பாதுகாப்பு இல்லை. ஸோ பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். விடுதிகளில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். உறவினர்கள் வீட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளை பார்க்குறோம். ஸோ வெளியில் ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிற சூழ்நிலையில் இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாமல் பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலைமையில் இன்றைக்கி பிள்ளைங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய தேசத்தில் இன்றைக்கி இந்த குழந்தைகளெல்லாம் பாதுகாக்கப்படணும். ஸோ நம்பி யாரிடத்துல நம்ம விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலைமைகள் மாற நம்ம வந்து கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். ஸோ பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய காரியங்கள் முற்றிலுமாய் மாற்றப்பட, இந்த காரியங்கள் செய்கிறவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஸோ நம்ம வந்து இந்த காரியங்களுக்காக பிரதர் டேவிட் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க.
எங்களை நேசிக்க எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இன்னும் ஒரு விஷயாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சிறு பிள்ளைகளே ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த சிறு பிராயத்திலே ஆண்டவரே அவர்கள் பாலியல் வன்முறையாக, பாலியல் வன்முறையாக, பாலியல் சீண்டல்களால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. எவ்வளோ கொடுமையான காரியம் ஆண்டவரே. எதுவும் அறியாத குழந்தைகள் ஆண்டவரே, நாங்கள் செய்திகள்லையும் ஆண்டவரே தொலைக்காட்சியிலையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் அவர்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக கொண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவரே நீ சந்திக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து எதிர்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட ஆண்டவரே எண்ணங்களை தூண்டுகிற எல்லா பொல்லாத சிந்தனைகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட நபர்களை நீர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளே ஆண்டவரே, சிறு பிள்ளைகளே ஆண்டவரே, நீர் தந்த பரிசு, நீர் தந்த ஈவு என்றதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த இடத்துலயும் பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. பள்ளியில இல்லை, பள்ளிக்கு சென்று வரும்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஆண்டவரே. வெளியில கடைகளுக்கு செல்லும் போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஆண்டவரே. சொந்த குடும்பத்திலேயே ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே எங்க தேசம், எங்க மனநிலைகள் எல்லாம் ஆண்டவரே எவ்வளோ கொடுமையாக, எவ்வளோ கீழ்த்தரமாக போயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் ஒரு விஷயாக மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு நேராக திரும்ப ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நபர்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த காரியங்களை அவர்கள் செய்யாதபடிக்கு அவர்களை தடுத்து போட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், எங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல ஆண்டவரே, துரைத்தனங்களோடும் பொல்லாத சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆண்டவரே, பொல்லாத கிரியைகளுக்கு எதிராக ஆண்டவரே, அந்த வானமண்டலின் பொல்லாத சேனைகளுக்கு எதிராக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே பெரியவர்கள் மத்தியில் இருக்கும்போது ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருக்க கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ கிட்ட போனா எனக்கு சேஃபா இருக்கும் என்பதை பிள்ளைகள் உணர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக பெண் பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷ பாதுகாப்பு நீர் அவர்கள் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வல்லமே ஆண்டவரே அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மறைத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயமாக ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடும் நபர்களை நாங்கள் கரத்துல போடுகிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை சந்திப்பீராக, அவர்கள் மனதில் நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதிரி காரியங்கள் அவர்கள் ஈடுபடாதபடிக்கு நீர் தடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பதிலில் நாங்கள் காணப்போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்கள்ல ஆண்டவரே இந்த குற்றங்கள் குறையவும் முழுமையாக அது ஆண்டவரே இல்லாமல் போக நீர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட் எங்க பிள்ளைகளுக்கு வளர்ந்து வரும்போது ஆண்டவரே, ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்ல பிள்ளைகள் வளர்ந்து வர கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த மாதிரி பாலியல் சீண்டல்னால, பாலியல் வன்கொடுமையினால பாதிக்கப்பட்டு அந்த ரணத்தினால அந்த ஏற்பட்ட காயத்திலோடு வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள் உங்க கரத்தில் நாங்கள் ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராக ஆண்டவரே. அந்த காயங்கள் எல்லாம் நீர் ஆற்றுவீராக அப்பா. நீர் அந்த மனதிலிருந்து அவங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் ஒரு அன்பான தேவன் ஆண்டவரே. நீர் அவர்களோடு இருக்கிறீர், அவர்களை எப்பொழுதும் நேசிக்கிற தேவனா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ரணங்களை எல்லாம் எடுத்து போடுங்க அப்பா. அது ஒருவரால் மட்டும் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை வெளியே சொல்ல முடியாமல் ஆண்டவரே, சொந்த பெற்றோரிடம் சொல்ல முடியாமல், சகோதரரிடம் சொல்ல முடியாமல், அன்பர்களிடம் சொல்ல முடியாமல் அநேக இந்த நேரத்தில் தவித்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை நினைவு கூறுகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அவர்களை கொண்டு வருகிறோம் அப்பா. நீர் அவர்களை ஆற்றி தேற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காயங்கள் எல்லாம் நீர் மாற்றி போடுங்க. காயம் கட்டுகிற தேவன் ஆண்டவரே, அவர்கள் காயங்கள் எல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தை நீர் அவர்கள் கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு சியாக இந்த பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வருகிற நாட்கள்ல அது குறையவும் முற்றிலுமாக அது நீங்கி போகவும் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, ரத்த கோட்டைக்குள்ளாக பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மறைத்துக் கொள்வீராக. துதிகனமாக எல்லாத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறனால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக, இன்னைக்கு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிற
ஸோ ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக அவர்கள் வடுகளெல்லாம் மாறி ஆண்டவர் அவர்களை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய தேசத்தில் பிள்ளைகளுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம குழந்தை தொழிலாளர்களுக்காக நம்ம செபிக்கலாம். இன்னைக்கு குறிப்பாக சிறுவர்கள் வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிற நிலை மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பெரியவர்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்க நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ வருமானம் சரியானபடி கிடைக்காதனால தான் இன்றைக்கி சிறுவர்களை வேலைக்கு கட்டாயப்படுத்துகிறதை பார்க்குறோம், அனுப்புகிறதை பார்க்குறோம். இந்த நிலைமைகள் மாறும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுபோல் ஆபத்துகளை அதிகரிக்கும் பாலின விதிமுறைகளுக்காக பாகுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ ஆபத்துகள் அதிகரிக்கிறதான இந்த பாலின விதிமுறைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாகுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க, அது முற்றிலுமாய் ஒளிந்து போக நம்ம ஜெபிக்கணும். அதே நேரம் குழந்தை கடத்தலுக்காக நம்ம குறிப்பாக நம்ம ஜெபிக்கணும். குழந்தை கடத்தல்கள், குற்ற செயல்கள் அவர்களுக்கு சரியான மனநல சிகிச்சை கொடுக்கப்படவும் அவர்களை பெற்றோர்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ளவும் நம்ம குறிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ இந்த குற்ற செயல்களில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு சரியான ஒரு மனநல சிகிச்சை கொடுக்கப்பட நம்ம ஜெபிக்கலாம். பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் படிக்கும் குழந்தைகள் சமுதாயத்தில் பாதுகாப்பாக இருப்பதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்ம ஜெபிப்போம். பள்ளிகளில் விடுதிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி, ஸோ அவங்க எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் சமுதாயத்தில், விடுதிகளில், பள்ளிக்கூடங்களில் அந்த விழிப்புணர்வை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த நம்ம ஜெபிப்போம். மனிதர்கள் கடத்தப்படுவது நிறுத்தப்பட, ஸோ குழந்தைகளை கடத்தப்படுகிற காரியங்கள் நிறுத்தப்பட நம்ம குறிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ இந்த குறிப்புகளை மனதில் கொண்டு நம்ம எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிங்க. பிரதர் சாம் அவங்க இந்த ஜெபத்தை எடுப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ராஜாவே அப்பா, கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜெப குறிப்புக்காக கூட நாங்கள் உங்களுடைய பாதத்தை தண்டியில் வருகின்றோம் அப்பா. அப்பா, எங்கள் ஜெப குறிப்பை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. குழந்தை தொழிலாளிகளுக்காக கூட நாங்கள் மண்டையில் வருகின்றோம் அப்பா. அப்பா, அநேக சிறு பிள்ளைகள் அப்பா குடும்பத்தின் கஷ்டத்தின் காரணமாகவும் அப்பா தனிமையின் காரணமாகவும் அப்பா அவர்கள் கூட அப்பா இந்த குழந்தை தொழிலாளிகளாக மாறி இருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. அநேக சிறு பிள்ளைகள் ரோட்டோரங்களிலும் அப்பா அநேக கடைகளிலும் கூடப்பா குறைந்த காசுக்காக கூடப்பா அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களப்பா. இந்த நிலைமையெல்லாம் மாறு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கணுமப்பா. அப்பா, அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணுமப்பா. அந்த பெற்றோர்களை கூட நீங்கள் ஆசீர்வதித்தரலுங்கப்பா. அப்பா, அந்த குழந்தைகள் கூடப்பா இந்த சிறு வயதில் அவர்கள் கூடப்பா பள்ளி சென்று கல்வி பயில நீங்கள் உதவி செய்தரலுங்கப்பா. அவர்கள் செய்கிற அந்த தொழிலை அப்பா அவர்கள் செய்கிற அந்த வேலையெல்லாம் அவர்கள் விட்டு அப்பா அவர்கள் கூட இந்த வயதில் அவர்களுக்கு ஏற்ற வேலையான அந்த கல்வி கற்பதை கூட நீங்கள் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா, அநேக சிறு பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல், தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல் அப்பா அவர்கள் கூட என்ன செய்வதென்று தெரியாமல் கூட அப்பா அநேக சிறு பிள்ளைகள் இந்த குழந்தை தொழிலாளிகளாக இருக்கின்றதை கூட நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. அப்பா, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு இந்த வயதில் தேவையான அப்பா கல்வியை நீங்கள் தந்துடலுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தங்குவதற்கு ஒரு நல்ல விடுதிகளை நீங்கள் ஏற்படுத்தி தாங்கப்பா. அப்பா, அந்த மாதிரி அப்பா கைவிடப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் அப்பா இந்த மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் அப்பா அவர்கள் உம்முடைய அரவணைப்பினால் அவர்கள் கூடப்பா அரவணைக்கப்பட அப்பா அவர்கள் அந்த செய்கின்ற வேலையிலிருந்து வெளிவந்து அவர்கள் இந்த வயதிற்கு ஏற்ற காரியங்களை செய்ய நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா, நீங்கள் உதவுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கூடப்பா நீங்கள் இறங்குங்க அப்பா. அந்த பிள்ளைகள் அப்படி வேலை செய்தும் கூடப்பா அவர்களுக்கு தேவையான உணவு அப்பா உடைகள் எதுவும் கிடைப்பதில்லை அப்பா. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. அப்பா, அந்த குழந்தை தொழிலாளிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூடப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அப்பா அவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான சுற்றுச்சூழலையும் நீங்கள் ஏற்படுத்தி தாங்கப்பா. இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் கூடப்பா அந்த மாதிரி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உதவ நீங்கள் அவர்களை ஏவுங்கப்பா. அப்பா, அந்த மாதிரி குழந்தை தொழிலாளிகளாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அரசாங்கமும் உதவ நீங்கள் அவர்களை கூட ஏவுங்கப்பா. நீங்கள் அவர்களை கூட நோக்கி பாருங்கப்பா. இன்னுமாய் கூடப்பா இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் அப்பா இந்த காலகட்டங்களில் கூடப்பா இந்த பிரிவினைகள் எதுவும் இல்லாமல் அப்பா ஒரு சட்ட ஒழுங்கு இல்லாமல் இந்த பிள்ளைகளுடைய அப்பா அவர்கள் நிலைமை மோசமாகி கொண்டே போகின்றதப்பா. அப்பா, இந்த சிறுவர்களுக்கான சட்டங்கள் அப்பா
கடுமையாக பின்பற்றப்பட நீங்க உதவி செய்தலுங்கப்பா. சிறுவர்களுக்கு என்று திட்டங்கள் கூட சட்டங்கள் கூட அப்பா நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட அப்பா பிள்ளைகள் இப்படிதான் வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நீர் ஒழுங்கான சட்டத்தை கூட அப்பா இந்த தேசத்துல ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கூட நாங்க உங்களோட பாது தண்டையில வருகின்றோம் அப்பா. அப்பா அதனை தொடர்ந்து அப்பா இந்த குழந்தை கடத்தலுக்காக கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. அநேக சிறு பிள்ளைகள் அப்பா எங்க ஊர்களிலும் அப்பா இன்னும் இருக்கின்ற இந்திய தேசம் முழுவதும் கூட எசப்பா கடத்தப்படுகின்றதை நாங்கள் அறிந்திருக்கணும் அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் கூட அப்பா நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கூட அப்பா இந்த மாதிரி குழந்தை கடத்துகின்றதை கூட நாங்கள் அறிந்திருக்கணும் அப்பா. அப்பா இவைகள் தெரிந்தே இவ்வளவு நடக்கின்றது என்றால் தெரியாமல் இன்னும் அநேக காரியங்கள் நடக்கின்றதுப்பா. இதை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா இந்த மாதிரி குழந்தை கடத்தல் எதுவும் இல்லாமல் அப்பா நீர் அந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பை தந்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க உதவுங்கப்பா. அப்பா அநேக பிள்ளைகள் விடுதிகளில தங்கி படிக்கின்றார்கள் அப்பா. நீர் அந்த பிள்ளைகளுக்கும் நீங்க நல்ல பாதுகாப்பை தந்தரலுங்கப்பா. அந்த பிள்ளைகளை யாரும் தேவையில்லாமல் தொந்தரவு செய்யாமல் அப்ப அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவர்கள் பத்திரமாய் அந்த விடுதிகளில் இருந்து படிக்க நீங்க அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க பாதுகாப்பை தந்தரலுங்கப்பா. இருக்கின்ற எந்த பிள்ளைகளும் அப்பா இனி இந்த மாதிரி குழந்தை கடத்துகின்றவர்களாக கடத்தப்படாதபடி நீங்க பாதுகாப்பாய் நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா அந்த மாதிரி கடத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளைகளை கூட அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள அப்பா அந்த பெற்றோர்கள் கூட அந்த பிள்ளைகளை கூட அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தரலுங்கப்பா. அவர்கள் அந்த பிள்ளைகள் மேல் எந்த ஒரு கோபமோ எதுவும் காட்டாமல் அந்த பிள்ளைகள் அவர்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தரலுங்கப்பா. அப்பா இன்னுமாய் அந்த பிள்ளைகள் மத்தியில் அந்த பயம் கூட இருக்கும் அப்பா. அந்த பயத்தை நீங்க அந்த பிள்ளைகள் மத்தியில இருந்து நீக்க வேண்டுமாய் கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கணும் அப்பா. அப்பா அந்த பயம் ஒரு சில பிள்ளைகள் மத்தியில் சிறு வயதிலிருந்து அவர்கள் பெரியவர்களாகின்ற வரை கூட இருக்கும் அப்பா. அந்த பயத்தை எல்லாம் நீங்க நீக்கி போட்டு அந்த பிள்ளைகள் திரும்பவும் ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ அவர்கள் திரும்பவும் அவர்களுடைய அந்த வயதிற்கேற்ற வாழ்க்கையை வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்திருங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் சிறுவர்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் கூடப்பா நீங்க செய்ய போகின்ற கிருபைக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த குழந்தை தொழிலாளிகளை நீர் அறவே எடுத்து போட போகின்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த குழந்தை கடத்தலை கூட நீங்க தடுக்க போகின்ற கிருபைக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. நாங்கள் இந்த ஜெபத்தை கூட உங்களுடைய பாதப்படியில ஒப்படைக்கணும் அப்பா. இந்த ஜெபத்தை கூட மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடம் எடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காக இந்த குழந்தை தொழிலாளர்கள் இந்த குழந்தை கடத்தல் இப்படிப்பட்ட காரியங்களிலே பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை தருவதற்காக இந்த நிலைமைகளெல்லாம் நம்முடைய தேசங்களை நம்ம இருக்கிற இடங்களை விட்டு மாறும்படியாக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து நம்ம செபிக்கலாம். ஒற்றை பெற்றோர் பிள்ளைகளுக்காக சிங்கிள் பேரண்ட் இவங்களுக்காக நம்ம குறிப்பாக நம்ம செபிக்கணும். இப்படி ஒற்றை பெற்றோடு இருக்கிற பிள்ளைகள் அவங்க இடத்துல காணப்படுகிறதான காரியங்களுக்காக நம்ம குறிப்பாக நம்ம செபிக்கணும். அவங்கக்கிட்ட காணப்படுற இந்த கவன சிதறல்னால இந்த பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கிய ஒரு நிலையில் காணப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே நேரம் இந்த பிள்ளைகளிடம் காணப்படுகிற ஒழுக்க பிரச்சனைகள் இதிலிருந்து அவங்க பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுகிறத முற்றிலுமாய் இந்த காரியங்கள் மாறும்படியாக படிப்பில் பின்தங்கிய நிலை மற்றும் ஒழுக்கக்கேடான பிரச்சனையான பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுகிற காரியங்கள் இந்த காரியங்களெல்லாம் மாறும்படியாக பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கணும். அதே நேரம் சிறு வயதில் இவர்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தால் கல்லூரிகளில் இவர்கள் வரத்து குறைந்து பட்டத்தாரிகளாக உருவாகிற எண்ணிக்கை இன்னைக்கு மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சிங்கிள் பேரண்டோடைய பிள்ளைகள் இன்னைக்கு பட்டத்தாரியாக ஆகிறத அவங்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னென்று சொன்னால் அந்த சுதந்திரம் சிறு வயதிலே கொடுக்குற அந்த சுதந்திரத்தினால அவங்க படிப்பை பின்தொடர முடியாத சூழ்நிலை, பாதியிலே நிறுத்தி விடுகிற சூழ்நிலை பார்க்குறோம். அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிற பார்க்குறோம். இதற்காக நம்ம செபிக்கணும். இவர்களுக்கு கடவுள் மேலே இருக்கிறதான கோபம் ஒருவேளை அப்பா இல்லாதவர்கள், ஒருவேளை அப்பா இருந்து அம்மா இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏன் எனக்கு இந்த மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் மேலே இருக்கிற கோபம் தனியும்படியாக கடவுளின் அன்பை அறிவிக்க அவங்க மத்தியில் ஒரு ஊழிய வாய்ப்பு கிடைக்க நம்ம அதிகமாக நம்ம செபிக்க வேண்டும். ஒற்றை பெற்றோருடைய தியாக வாழ்க்கைக்காகவும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக அவருடைய சுகத்திற்காக நம்ம செபிக்க போகிறோம். சிங்கிள் பேரண்டோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடும்படியாக இந்த ஜெப வேளையில் அவர்களெல்லாம் சந்திக்கும்படியாக அப்படிப்பட்ட
கேரக்டரோடு கூட இருப்பார்கள்னு சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே இந்த செப வேளையில் ஆண்டவர் தொடும்படியாக நம்ம கண்களை மூடி நம்ம ஒருமனப்பட்டவர்களாக சேர்ந்து நம்ம செபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே சிங்கிள் பேரண்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒற்றை பெற்றோரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் குறிப்பாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே பெற்றோருடைய ஆண்டவரே அம்மாவுடைய பாசம் இல்லாமல் ஆண்டவரே அல்லது அப்பாவுடைய பாசம் இல்லாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் குறிப்பாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே இவங்க கவன சிதறனால ஆண்டவரே இன்னைக்கு அப்பா ஸ்தோத்திர படிப்பில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இது ஒரு ஏக்கமாக அவர்கள் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே என்னை கிருபையாக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே நல்ல அறிவை தருவீராக. அவர்கள் ஆண்டவரே படிப்பில் ஆண்டவரே முன்னேற்றத்தை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன்னை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மாற்றிக்கொள்ள ஆண்டவரே இந்த பின்தங்கிய நிலையிலிருந்து ஆண்டவரை முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக ஆண்டவரே கல்வியில் முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவரிடத்துல காணப்படுகிற எல்லா ஒழுக்கக்கேடான பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் மாறட்டும். ஆண்டவரே அதெல்லாம் அந்த ஒழுக்கக்கேடான காரியங்கள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடும்படியாய் எல்லா ஆண்டவரே அப்பா ஒழுக்கக்கேடான காரியங்களை மாற்றும்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளிடத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் ஆண்டவரே பள்ளிகளிலிருந்து வெளியேற்றப்படுகிற சூழ்நிலைகளாய் தள்ளப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த நிலைமை வரக்கூடாது. ஆண்டவரே அந்த சூழ்நிலைக்குள்ளாய் பிள்ளைகள் தள்ளப்படக்கூடாது. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே வாழ்க்கையில் காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சரி செய்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே ஏற்றாறு போல வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே இவர்களுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரத்தினால இன்னைக்கு ஆண்டவரே ஒரு பட்டதாரியாக மாற முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவரே படிப்பை பாதியிலே நிறுத்துகிறத பார்க்கிறோம். ஆண்டவரே தேர்வை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற இன்னைக்கு ஆண்டவரே இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் குறைஞ்சு கொண்டே வருகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆண்டவரே இந்த எண்ணிக்கை ஆண்டவரே இந்த சிங்கிள் பேரண்ட் ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் இன்னைக்கு பட்டதாரியாக ஆகிறது எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த நிலைமை மாறட்டும். ஆண்டவரே இவர்களெல்லாம் உணர்ந்து படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இவர்கள் மேலே இருக்கிற பொறுப்புகளை உணர்ந்தவர்களாக இவர்கள் படிக்க ஆண்டவரே கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற படிப்பை ஆண்டவரே முடிக்க கர்த்தர் நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் நீங்கள் தரும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே கர்த்தர் தாமே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரி இவர்கள் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே பெற்றோரை இழந்தது மித்தமோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு கடவுள் மேலே இருக்கிற கோபத்தை காட்டி கொண்டு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அவர் கோபங்கள்லாம் தனியும்படியாக ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் நீர் தாயும் தகப்பனுமாய் கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவர் ஒரு தகப்பனை போல ஆண்டவர் என்னை சுமக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவர் ஒரு தாயை போல தேர்ச்சுகிறவராக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே பிள்ளைகள் விளங்கி கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவர் சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்க பிள்ளைகள் மத்தியில் ஊழிய வாய்ப்பு கிடைக்கப்பெற ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க சத்தியத்தை சொல்ல ஆண்டவர் அன்பை சொல்ல ஆண்டவரே வாய்ப்புகளை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடியவர்களை ஆண்டவரே கர்த்தர் பயன்படுத்துவீராக. அவர்கள் எப்படியாவது ஆண்டவரின் பக்கமாய் திருப்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒற்றை பெற்றவர்களுடைய தியாகத்திற்காக அவருடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தியாகமுள்ள வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர்தான்பா அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே நீர் அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல இவருடைய வாழ்க்கையை நீ பொறுப்பெடுக்கிறவர் நீர்தான். ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான். ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கைகள் எல்லாம்
எல்லாம் ஆண்டவரே அப்பா மாறும்படியாக கர்த்தர் ஆண்டவரே கிருபை பாராட்டுகிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிறுவர்களுக்காய் செய்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் ஆண்டவரே நீ கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் நீ பதில் தர போற தெய்வக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நம்ம இவ்வளவு நேரமாக சிறுவர்களுக்காக நம்ம ஜெபித்தோம். ஸோ ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இப்பொழுதும் எல்டர்ஸ்க்காக முதியவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ அவர்களை ஆண்டவர் நடத்தும்படியாக பாதுகாக்கும்படியாக வசனம் சொல்லுகிறபடி நான் நிறைய வயது மட்டும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பி வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ஸோ முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படியாக அவர்களை ஏந்தி சுமந்து பாதுகாக்கும்படியாக ஸோ நம்ம முதியவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்புகளை பிரதர் டேவிட் அவங்க பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம கருத்தோடு கூட நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்தோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்க முதியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இப்படியாக ஒரு கோட் சொல்லுது, ஓல்ட் ஏஜ் இஸ் அ செகண்ட் சைல்ட்ஹுட். முதிர் வயது என்பது இரண்டாவது குழந்தை பருவம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அந்த குழந்தை பருவத்தில் அவங்க ஒருவேளை அவங்க அன்புக்காக ஏங்கலாம், ஒரு துணைக்காக ஏங்கலாம், பலவித அவங்களுக்கு ஒருவேளை உடலெல்லாம் வலிமை இல்லாமல் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறத அவங்க கஷ்டமாக நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்களே அப்படிப்பட்ட முதியவர்களே நம்ம மத்தியில் இருக்கிறவர்களே நமக்கு தெரிந்தவர்களே இந்த நேரத்தில் நினைவுக்கு வந்து நான் ஜெபிப்போம். நம்ம இந்த ஜெப குறிப்புகளை ஜெபிக்கும்போது எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபங்களில் நீங்கள் தாங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது ஜெப குறிப்பு, நம்ம மத்தியில் இருக்க முதியவர்களின் ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்போம். மூத்தவர்கள் உடல் பலவீனமாக இருக்கும், அதனால் மருத்துவ உதவி தேவைப்படலாம். ஆரோக்கியமாக இருக்க தேவனை வேண்டுவோம். அதே போல் ஆத்மீக வலிமை, இந்த முதிர் வயதில் ஒரு வேளை அவங்க ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்திருக்கலாம். இந்த முதிர் வயதில் ஒரு வேளை உடல் பலவீனத்தினால அவங்களால ஒரு வேளை சரியாக ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவரோடு அவங்க நெருங்கி ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்க மனதில் இருக்கலாம். அந்த முதிர் வயதில் மனதில் பயம் அல்லது சந்தேகம் வரக்கூடும். நம்பிக்கை, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை, அவங்க ஆவிக்குரிய வலிமை பெற இந்த நேரத்தில் இந்த 2 ஜெப குறிப்புகளுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, ஆன்மீக வலிமைக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கும்போது நம்மளோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்குறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த எங்கள் மத்தியில் இருக்கிற முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதிர் வயதில் இருக்கிறவர்கள் எங்களோடு இருப்பது எங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முதிர் வயது உள்ளவர்களோட ஆலோசனை எங்களுக்கு எவ்வளோ ஆண்டவரே அது இனிமையானது, எவ்வளோ நல்லது என்பதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அப்பா, அப்படிப்பட்டவர்களை இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த வயது வரை உழைத்து ஆண்டவரே ஒரு வேளை உடலில் வலிமை இல்லாமல் ஆண்டவரே பலவீனமாக ஆண்டவரே அங்கே ஃபீல் பண்ணலாம். ஆண்டவரே ஒரு வேளை வியாதியில் இருக்கலாம். ஆண்டவரே இந்த நேரத்தில் அது எல்லாவற்றையும் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உடல் சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோன்னு முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அவர்களை தாங்க வேண்டுமாக, தப்புவிக்க வேண்டுமாக, சுமக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே. அப்பா அவர்கள் வேண்டிய உடல் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல வலிகளோடு வேதனைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அவர்களை விடுதலை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, நீரே அவர்களை ஆற்றி தேற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடலில் இருக்க எந்த பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அதை கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அதை மாற்றி போடுவீராக ஆண்டவரே. நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீடிய ஆயுசு நீர் அவர்கள் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே இது முதிர் வயதை சந்தோஷமாக கழிக்க நீர் அவர்களுக்கு கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அதே நேரமாக ஆண்டவரே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரங்களில் உம்மோடு அதிக நேரத்தை செலவிட ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவ வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் வாசிப்பதிலோ ஆண்டவரே ஜெபிப்பதிலோ ஆண்டவரே அதிக நேரம் செலவிட்டு உம்மோடு உள்ள உறவை இன்னும் பலப்பட ஆண்டவரே அதன் மூலியமாக எங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தை எல்லாம் ஆண்டவரே அங்கீகரிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் அவங்க பலப்பட ஆண்டவரே இன்னும் எங்களை வழிகாட்ட நீர் அவங்களுக்கு ஆண்டவரே நீர் பலத்தை கட்டளையிட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மனதில் இருக்க பயங்கள் கேள்விகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க. நீரே அவர்களுக்கு பதிலாக இருக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சந்தேகங்களோ பயங்களோ இருந்தாலும் அதை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் அவர்களோடு எந்த நேரமும் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் பயம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற பலத்தோடு அந்த தைரியத்தோடு அவங்க ஆண்டவரே இந்த நேரங்களை செலவிட நீர் கிருபை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் உறுதியாக முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக, நல்ல சுகம் பெல்லம் ஜீவனை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். நம்மோடு நம் மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு தெரிந்த முதியவர்களுக்காக அவங்க நல்ல உடல் சுகம் ஆரோக்கியம் பலனோடு இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் ஒருவேளை அவங்களோட பிள்ளைகள் வந்து ஃபாரினில் இருக்கலாம், ஒருவேளை தனிமையில் இருக்கலாம். ஒருவேளை தனிமையை உணர்ந்து எனக்கு யாருமே இல்லை, என் கூட பேச யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று ஒருவேளை அவங்க மன அழுத்தத்தில் இருக்கலாம், கவலையில் இருக்கலாம். இதில் அவங்க சிக்காமல் அவங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானம், தேவன் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை அந்த உறுதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்குவோம். அடுத்தபடியாக பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். இந்த நாட்கள் நாங்கள் பார்க்குறோம் அநேக இடங்களில் இந்த வயதானவர்களை தாக்கி இந்த நகைக்காக பணத்துக்காக அவங்க கொல்லப்படுவதையும் அவங்க தாக்கப்படுவதையும் அவங்கக்கிட்ட இருக்கிற பணங்களை பறிக்க நகைகளை பறிக்க இந்த நேரத்தில் அநேக வன்முறைகள் முதியவர்கள் அவங்களால பாதுகாத்து கொள்ள முடியாது. அதனால் அவங்கள ஈஸியாக அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அவங்கள பறித்து கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு பராமரிப்பு தேவன் இந்த நேரத்தில் அவர்கள் கிடைக்க செய்ய இந்த 2 ஜெப குறிப்புக்காக நம்ம மத்தியில் இருக்க சாம் ஜெபிப்பார். உடல் மன அமைதிக்காக, தனிமை மன அழுத்தம் இல்லாமல் பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தேவனே, அப்பா இப்பொழுது கூடப்பா நாங்கள் கூடப்பா எங்கள் மத்தியில் இருக்கின்ற முதியவர்களுக்காக கூடப்பா எல்டர்ஸ்க்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கணுமப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை அப்பா எங்கள் ஜெப குறிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கணுமப்பா. அப்பா இன்று காலகட்டங்களில் அநேக முதியவர்கள் கூட அப்பா தனிமையில் இருக்கின்றார்களப்பா. அப்பா பிள்ளைகள் வெளியூருக்கு சென்று இல்லை வெளிநாடுகள் சென்று அவர்களுடைய வேலைகளை செய்கின்றார்கள். அப்பா இன்னும் கூட அவர்களுடைய பேர பிள்ளைகளும் கூட இல்லாத நிலையில் அவர்கள் அநேகர் தனிமையின் நிலையில் இருக்கின்றார்களப்பா. அவர்களை அரவணைக்க அவர்களை பாதுகாக்க யாரும் இல்லை என்றும் அப்பா அவர்களோடு கூட பேச அவர்களோடு நேரம் செலவிட யாரும் இல்லை என்றும் கூட அப்பா அவர்கள் எண்ணுகின்றார்களப்பா. அப்பா அவர்கள் அதை எண்ணி கூட மனம் வருந்துகின்றதை கூட நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. அப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா அவர்கள் தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தனியாக இல்லை, நீர் கூட அவர்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா அவர்கள் தனிமையில் இருக்கின்ற நேரத்தை உம்முடைய பிரசன்னத்தினால கூட அப்பா அவர்களை நீர் நிறைத்து கொள்ளுங்க.
அப்பா அவர்கள் உம்மோடு ஜீவிக்கின்றவர்களாய் மாற நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளுங்கப்பா. இன்னும் அதிக நேரத்தை அவர்கள் உம்முடன் செலவு செய்ய அப்பா அவர்கள் அதிகமாய் உம்மில் கூட வாஞ்சையாய் இருக்க நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. அப்பா அவர்கள் இடத்தில் இருக்கின்ற அந்த தனிமையை நீங்க மாற்றி போட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா அவர்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த தனிமையும் அப்பா அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த அழுத்தத்தையும் கூடப்பா நீங்க நீக்கி போட்டு அப்பா அவர்களுக்கு இந்த வயதான காலத்திலும் கூடப்பா நீர் அவர்கள் மனதில் ஒரு நல்ல சமாதானத்தையும் அப்பா நீர் அவர்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் கூட நீர் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. இந்த காலகட்டங்களிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நீர் நல்ல பாதுகாப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கூட தந்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா இந்த காலகட்டத்தில் கூடப்பா தனிமையில் இருக்கின்ற முதியவர்களை கூடப்பா குறிவைத்து தாக்குகின்றவர்களை கூட நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்பா. அநேக இடங்களில் கூடப்பா தனிமையில் இருக்கின்ற முதியவர்களை தாக்கி வீட்டில் இருக்கின்ற நகம் பணத்தை கூடப்பா கொள்ளையடிக்கின்றவர்களை கூட நாங்கள் கூடப்பா நியூஸ்கள்ல பார்க்கணும் அப்பா. எங்கள் பக்கங்களில் நடக்கின்றதை கூட நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அப்பா. நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் கூடப்பா நீங்க தடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. தனிமையில் இருக்கின்ற முதியவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீங்க தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா அவர்களுக்கு நீர் நல்ல பாதுகாப்பை தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அவர்கள் இந்த காலகட்டங்களில் அப்பா சுறுசுறுப்பாக எந்த காரியங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் கூடப்பா நீர் அவர்களோடு கூட இருந்து அப்பா நீர் அவர்களுக்கு ஒரு பெரிய அரணும் கோட்டையுமாய் இருந்து நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா இந்த முதியவர்களை கூட எஸ்பா கொள்ளையடிக்கின்றது அவர்களை கொல்லுவது கூட தவறு என்பதை கூட அப்பா இந்த தவறுகளை செய்கின்றவர்கள் உணர்ந்து கொள்ள நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. இப்படி நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கூட அப்பா தடுக்கப்பட அப்பா இப்படி நடக்கின்ற காரியங்களுக்கு கூடப்பா அப்பா கடுமையான தண்டனைகள் கூட அளிக்கப்பட நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. இந்த காரியங்களை செய்கின்றவர்கள் கூடப்பா நாம் செய்கின்றது தவறு என்பதை உணர்ந்து கொள்ள அப்பா நீர் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா தனிமையில் இருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களுக்கும் நீர் நல்ல அமைதியும் நீர் நல்ல மன அமைதியும் அப்பா நீர் நல்ல நிறைவையும் கூட அவர்களுக்கு தந்தரல வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. அப்பா முடிந்த வரை கூட அப்பா அவர்களுடைய குடும்பத்துடன் கூட தொடர்பில் இருக்க நீங்க அவர்களுக்கு உதவி செய்தருளுங்க அப்பா. நேரங்கள் கூட அவர்களோடு செலவிட நீர் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட அந்த ஞானத்தை கூட தந்தரலுங்க அப்பா. நீங்க கண்ணோக்கி பாருங்க. நீர் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து நீரே அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் கூட தந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் உம்மில் வளர நீங்க அவர்களை நடத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் இன்னும் அதிக காலம் அப்பா இந்த தேசத்திற்காக ஜெபிக்கின்றவர்களாகவும் அப்பா இந்த மக்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாயும் மாற நீங்க உதவி செய்தருளுங்க அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஜெபித்த குறிப்பை கூட நீர் நடத்த போகின்ற கிருபைக்காக கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க நடத்துங்க. இந்த ஜெப குறிப்பை உங்களுடைய பாத தண்டையில வைக்கணும். நீர் கண்ணோக்கி பாருங்க. இந்த ஜெபத்தை கூட மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் எடுக்கணும். நல்ல பிதாவே ஆமென். ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கட்டளையிட்டு போகிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம மத்தியில் இருக்க முதியவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக நம்மை வழிகாட்டுகிறவர்களாக ஆன்மீக வழிகாட்டியாக நமக்கு இருக்கும்படியாக தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய வழிகளில் நம்மை நடத்த ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பார்கள் என்று அவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஜெபிப்போம். ஓய்வு வாழ்க்கையில் ஒரு வேளை இவ்வளோ நாள் வேலை சேர்ந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருப்பாங்க. அந்த ஓய்வு வாழ்க்கையில் அந்த தனிமை இல்லாமல் தேவனோடு ஏற்பட அவங்க கிருபை தர வேண்டுமா. தேவனோடு உள்ள அதிக நேரங்களை செலவிட அந்த ஓய்வு நாளில் தனிமையாக இல்லாமல் அவங்களே எங்கேஜாக இருக்க இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அப்போ கடைசி நாளில் தேவனுடைய அவர் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் மரியாதை கிருபை சமாதானம் அவங்களுக்கு ஒருவேளை இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதபடி அவங்களுக்கு தகுந்த மரியாதை அவங்களுக்கு வேண்டிய கிருபை எல்லாம் சமாதானம் எல்லாம் கிடைக்கப்பெற இந்த 3 காரியங்களுக்காக இந்த ஜெபங்களை நாம் செய்வோம். ஆமென். நல்ல தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்கிறோப்பா. அப்பா அந்த வேளையில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்துக்கும் முதியவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் என்பதை ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் நினைவு கூர்ந்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்கள் ஆண்டவரே முதியவர்கள் ஆண்டவரே முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக தேவ ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே ஜெபத்தினாலே மூடுகிறவர்களாய் ஆண்டவரே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே முதியவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாய் ஆண்டவரே நீர்
நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றி கர்த்தர் ஆண்டவரே நீர் அப்பா வாய்க்க செய்யும்படியாய் நடத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே ஓய்வு பெற்ற பின்பதாக ஆண்டவரே அவர்கள் அப்பா தனிமையிலே இல்லாமல் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடக்கூடிய ஒரு நேரமாக ஆண்டவரே வேத புத்தகத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக அதை வாசிக்கிறவர்களாக ஆண்டவரே தேவனோடு கூட நெருங்கி கிட்டி சேரக்கூடியவர்கள் ஒரு நாட்களாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஓய்வு பெற்ற ஆண்டவரே காலங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தனிமை உணர்வை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே நான் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நாட்களை வீணாய் கழித்து போடாதபடிக்கு ஆண்டவரே உலகத்தின் ஆண்டவரே அனித்தியமான காரியங்களுக்கு ஆண்டவரே உலகத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற உலகத்தின் ஆண்டவரே பாவ சந்தோஷமான காரியங்களுக்கு ஆண்டவரே விற்று போடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்ப அப்படிப்பட்ட ஆண்டவரே ஜெப ஆவியே அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வயது முதிர்ந்த மேலும் கர்த்தர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அந்த ஓய்வு நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையுள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாய் காணப்பட ஆண்டவரே எப்பொழுதும் தேவனோடு கூட ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர உறவிலே ஆண்டவரே அவர்கள் அப்போ ஊறி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே தேவனுடைய கரங்களிலே இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே இன்னைக்கு நிறைய முதியோர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தன் பிள்ளைகள்னாலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் முதியோர்களை மரியாதை குறைவாக நடத்துகிறது நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த நிலைமைகளெல்லாம் மாறணும் ஆண்டவரே. இந்த இறுதி நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே முதியோர்களும் ஆண்டவரே கிருபையோடு சமாதானத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற மரியாதையோடு கூட அவர்கள் நடத்தப்பட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கருத்தாய் செய்ய முதியவர்கள் ஆண்டவரே சரியாய் பாதுகாக்கப்பட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே சரியான விதத்தில் ஆண்டவரே கேரிங் கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே பராமரிப்பு கிடைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏசாயா 26:3 சொல்லுகிறவனமாக உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் ஆண்டவரே பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படி இந்த வசனத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு முதியோர்களும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்பப்படுவார்களாக இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி ஆண்டவரே அவர்கள் ஒருவேளை ஆண்டவரே மரியாதை குறைவாய் நடத்தப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே தனிமை உணர்வோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்த ஆண்டவரே ஒரு நிலைமை ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமையாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த அருமையான வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் வழிகாட்டியாகவும் ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே இந்த ரிட்டையர்மெண்ட்டை ஆண்டவரே அவர்கள் தேவனோடு கழிக்கிறவர்களாக இருக்க இந்த கடைசி நாட்களில் கிருபை சமாதானத்தையும் உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸோ இந்த நாளிலும் சிறுவர்களுக்காக இந்த முதியோர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபித்தோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சிறுவர் மத்தியிலும் முதியோர் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த குறிப்புகளுக்காக நீங்கள் கருத்தாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் கட்டாய பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்தில் நம்முடைய குடும்பத்தில் மற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதையே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான IMTV ஊழியர்களுக்காக ஊழியங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்த உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்களை மூடி இந்த இறுதி ஜெபத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கலாம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர அருமையான ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான IMTV ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காக ஊழியர்களுக்காக
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே IMTV எல்லா செயல்பாடுகளுக்காக ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவருடைய நோக்கங்கள் அவருடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே IMTVயை கொண்டு நீர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்து முடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதன் மூலியமா ஒளிபரப்பப்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களெல்லாம் ஆண்டவரே கிறிஸ்துவின் சாயலை ஆண்டவரே உடையவர்களாய் மாற்றப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். வேதாம ஐக்கிய சங்கத்திற்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மேம்படுத்தும். ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபித்த நிமித்தம் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர் அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறட்டும். ஜெபம் நம்முடைய சமூகத்தில் துவம் போல ஆண்டவரே எழும்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை ஆண்டவரே வர நாட்களில் செய்ய போறீ. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் மீட்பெருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ.